வெல்கம். மற்றும் ஒரு அருமையான ஹால் ஆஃப் ஃபேம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ராஜேஷ்குமார், பொள்ளாச்சியிலிருந்து மிஸ்டர் ராஜேஷ்குமார் வந்து நம்ம கூட இருக்கார். எஃப்எம்சி ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். கிட்டத்தட்ட இந்த நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி 20,000 மைனஸில் இருந்த மாதிரி, எவ்ரி மந்த்து வந்து மைனஸில் 20,000 இருந்த மாதிரியும், நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட 4 lakh per month அவரோட டென் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் அவருக்கு வந்து growth வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறது என்னால் கால்குலேட் பண்ண முடியல. பட் இந்த ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ஷிஃப்ட் ஆனதுக்கும் growth வந்ததுக்கும் என்ன காரணமாக இருந்துச்சு, அவர் என்ன ஸ்பெஷலாக பண்ணார், என்ன லேர்ன் பண்ணார், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணார், இது எல்லாத்தையும் அவர்கிட்டயே நம்ம கற்றுக்கலாம். பிகாஸ் சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ் பாத்தில் யார் போனாலும் சக்ஸஸ் கிடைக்கும். அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் நமக்கு எது கனெக்ட் ஆகுதோ அதில் நம்ம ஆக்ஷன் எடுக்கும்போது நமக்கும் அதே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ கிட்டத்தட்ட நம்ம எஃப்எம்சிக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரு 15 months, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தில் அவரோட லைஃப் டோட்டலாக, பிஸ்னஸ் லைஃப் டோட்டலாக அவருக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி அவர் வந்து அவரோட ரிசல்ட் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம அவர்கிட்டயே கேட்கலாம். வெல்கம் மிஸ்டர் ராஜேஷ்குமார். வணக்கம். வணக்கம். எஸ், உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க ப்ளீஸ். என்னோட பேர் ராஜேஷ்குமார். நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கேன். ஓகே. பாஸ்ட் 25 இயர்ஸ் தான் நான் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு வந்து ஃபோட்டோகிராஃபராகவும் வீடியோகிராஃபராகவும் எடிட்டராகவும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் பிஸ்னஸ் பண்ணுறதா நினச்சிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவரால் சுத்தமாக இயங்க முடியல. அப்போ பிஸ்னஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் ஈஸியாக ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் இப்போ 11th படிக்கும்போதே பிஸ்னஸில் வரணும்னு ஆசைப்பட்டு 12th என்னோட ஸ்டடீஸை டிஸ்கன்டினியூ பண்ணேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னால் அடுத்த ஸ்டெப்பே மூவ் பண்ண முடியல. படிக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன கெட்ட வழக்கம் என்னன்னா, எனக்கு பிடிக்காத விஷயம், எனக்கு கிடைக்காத விஷயத்த பிடிக்கலன்னு முடிவு பண்ணி நானே ஒதுக்கிடுவேன். ஏன்னா நம்மளால அது கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு, சரிங்களா, அதை தாண்டி நான் டிராவல் பண்ணதில்லை. சின்ன சின்ன விஷயம் கூட அப்படிதான். அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு ஒரு 25 வருஷமா நான் அதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். லேர்ன் பண்றது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ல அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எதேச்சியா கிடைச்சதுதான் எனக்கு இந்த ஒரு வெபினாரோட லிங்க், 80-20 கார்த்திகேயன் சாரோட லிங்க். சரிங்களா, கொரோனா டைம்ல ஒரு 199 ரூபாய்க்கு வந்து சார் ஒரு வெபினார் போட்டிருந்தாரு. 199 ரூபா தானே, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 minutes அவர் வந்து நம்மளோட லைஃப் டைம் கால்குலேஷன் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதோட சரி, என்னோட லைஃபே டோட்டலா பிளாங்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னும் இத்தனை நாள் தான் இருக்க போறோங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்க கிடைச்சது எனக்கு. அப்ப ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த 5 days நான் முடியும் போது, அந்த கொரோனா டைம்ல, அதாவது எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகிள் பயங்கரமா இருந்த டைம் எனக்கு. ஃபேமிலிக்காக எடுத்து வச்சிருந்த பணம் ஒரு 7,000 ரூபாய் இருந்தது. அதுல நான் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் இதுல ஜாயின் பண்ணேன். சரிங்களா, ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். 3வது நாளே சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா அந்த விஷயம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா என்னன்னா, இம்ப்ளிமெண்டேஷன்ல கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டே இருந்தது. அப்ப சார் சில்வருக்கு கூட 1-to-1 கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த வகையில் எனக்கு அப்பவே ஒரு 1-to-1 கிடைச்சது. அப்ப அதை வச்சு கொஞ்சம் அதுல இருந்து என்னோட இதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது எப்படின்னா 2x growth நான் ரெடி பண்ணிட்டேன். அதாவது ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சார் வந்து ஒரு ஸ்டேஜ்ல டைமண்ட் லான்ச் பண்ணாரு. இந்த டைமண்ட் லான்ச் பண்ண டைம்ல 50,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருந்தது. நான் அதை விட்டு அப்படியே டோட்டலா வெளியே போயிட்டேன். 50,000 ரூபாய் நம்மளால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சில்வர்லயும் நான் கோர்ஸை வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுல இருந்தே வெளியே போயிட்டேன். எஃப்எம்சில இருந்தே சொல்ல போனா இப்படி போயிட்டு அப்பப்போ வருவேன், இன்னர் சர்க்கிள் கால் மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். இந்த மாதிரி என்னோட இது போயிட்டே இருந்தது. 2022 டிசம்பர்ல வந்து மாஸ்டர் மைண்ட் கால் இருக்கும் சாரோடது. அது வந்து December 27 நடந்தது. அது வந்து அமைதியா ஆனுவல் கால். அது கேட்டுட்டு இருக்கும்போது அந்த 3 ஹவர்ஸ்ல வந்து ஒரு சேஞ்ச் வந்தது. அதாவது 2023 யாருக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னா,
ஆக்ஷன் டேக்கருக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு கழுகோட ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. அதாவது 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கழுகு வந்து மறுபடியும் ரீடைன் பண்ணி ஃபர்ஸ்ட் இருந்து வரும்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அப்போ வயசு 40. மறுபடியும் நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஜனவரி 8ஆம் தேதி என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் லான்ச் பண்ணேன், ஆன்லைன் கிளாஸ். என்கிட்ட மைக் கிடையாது, கேமரா கிடையாது, எதுவுமே கிடையாது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அண்ட் அகெயின் நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் ஆமா. வந்து ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க. அண்ட் எப்படி உங்களோட ஸ்வீட் ஸ்பாட் வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? இல்ல, நீங்க உங்ககிட்ட நான் சில்வர்ல ஒரு 1-to-1 பண்ணப்போ நீங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்க, போட்டோகிராஃபில என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் எல்லாமே பண்ணுவேன் சொல்லுவேன். எல்லாமே பண்ணுவேன்னு எப்படி சொல்றீங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லும்போது நான் வீடியோ எடிட்டிங் சொன்னேன். வீடியோ எடிட்டிங் சொன்னப்போ அதுல நீங்க என்ன மாதிரி எடிட்டிங் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக 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 எடிட்டிங் பண்றது பிடிக்குமா, சொல்லி தரது பிடிக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்ப வந்து எனக்கு அந்த இடத்துல ட்ரைனிங் வந்து ஒரு, ஏன்னா அந்த டைம் வந்து நான் பிசிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். என்னோட போட்டோகிராஃபர் அசோசியேஷனுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்ச டைம் இது. அந்த டைம்ல நீங்க அந்த விஷயம் சொல்லவும், இப்போ நமக்கு இப்ப சொல்லித்தரது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரைனிங்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வைக்கிறேன். ஆன்லைன் பக்கம் வர்றதுக்கு பயம். எனக்கு ரொம்ப நாள் வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு மலேசியால வந்து ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஆன்லைன்ல சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது கூட எனக்கு அது உள்ள போறக்கே பயம். ஏன்னா அது கேமரா முன்னாடி உட்கார்றதுங்கிறது இப்ப கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கேமராக்கு பின்னாடி எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்க முடியும், கேமரா முன்னாடி உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிற நீங்க கூட சுச்சுவேஷன்ல சொன்னீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி இருக்கேன். உண்மை சார். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் 2 இயர்ஸா ஆன்லைன் கிளாஸ் எடுத்தா கூட நான் வந்து கேமரா முன்னாடி இருந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் கேமரா முன்னாடி ஆனா இது இருந்தேன். ரொம்ப புதுசா அதுக்கப்புறம் இருக்கு. ஃபுல்லாவே கேமரா போட்டோகிராஃபர், அதுவும் ஆன்லைன்ல ட்ரைனிங் எடுக்கிறவர், இது வரைக்கும் கேமரா முன்னாடி வந்தது இல்லைன்னு சொல்லி. ஓகே. வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நம்ம இனி வந்து நம்ம அது ரெகுலரா நான் கேமரா முன்னாடி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் எனக்கு டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தர ஆரம்பித்தேன். அதுக்கு முதலே நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன். 1-to-1 சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா டைரக்டா எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து 1 மாசம் இங்க தங்கி இருந்து கத்துட்டு போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். எங்கிட்ட ஒர்க் கொடுக்குற எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஆனா திரும்பி ஒர்க் எனக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்காக கத்துக்குவாங்க. இப்படி வந்து எங்கிட்ட இருக்க எல்லா கிளைண்ட்ஸும் எல்லா ஸ்டுடியோக்காரருக்கும் வேலை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அவங்களுக்கு. இப்படி போயிட்டு இருந்தது. இதை தாண்டி நம்ம ஆன்லைன்ல போகும்போது இப்போ முகம் தெரியாத தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 35 பேர் என்னோட கம்யூனிட்டியில இருக்காங்க. இந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா டைமண்ட் பத்தி நான் பேசிட்டு இருந்தப்போ 50,000 நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சார் அடுத்து ஒரு லான்ச் பண்ணாரு 70,000. ஓகேங்களா? இந்த 70,000 நான் உள்ள வரல. அடுத்து 1 lakh வந்தது. 1 lakh வந்தப்போ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது லைஃப் டைம் மெம்பர்ஷிப்னு சார் சொன்னப்போ வேற வழியே இல்லை, நான் உள்ள வந்தாகணும்னு சொல்லி வந்தேன். அப்பவும் சார் வந்து இஎம்ஐ ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாரு. அதனாலதான் உள்ள வர முடிஞ்சது. இல்லைன்னா இதுவும் கஷ்டம்தான். அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்த சுச்சுவேஷன். ஓகேங்களா? எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, வரணும்னு யோசிச்சா எங்கேயும் யோசிக்க வேண்டாம், வந்துருங்க. யோசிச்ச செகண்ட்ல வந்துருங்க. அது கொஞ்சம் தள்ளி போட்டீங்கனாலும் இப்படி வருஷங்கள் தள்ளி போயிடும். நான் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் டைமண்ட்குள்ள வந்தேன். டைமண்ட்குள்ள வந்ததும் எனக்கு ஒரு பிசிக்கல் ஒர்க் ஷாப் கிடைச்சது. அந்த பிசிக்கல் ஒர்க் ஷாப்ல நிறைய பேர் நேர்ல சந்திக்கும் போது இன்னும் என்னோட இது வந்து ரொம்ப டெவலப் ஆச்சு. சரிங்களா? அதாவது ரொம்ப பாண்டிங்னு சந்தோஷமாகவும் சொல்லாமா? அவங்களோட மக்களோட பாண்டிங். பாண்டிங், கரெக்ட், பாண்டிங். அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருக்காங்க. ஒவ்வொரு துறையில இருந்து அவங்க சாதிச்சது, அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த விஷயம். நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுங்கிறது ஒரு இடத்துல அங்க கிடைச்சது. அங்கிருந்து வந்ததும் அடுத்த கிளாஸ், அடுத்தது ஆன்லைன் கம்யூனிட்டி நான் வந்து பில்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அங்கிருந்து வந்து அடுத்து மார்ச்ல, அதாவது டிசம்பர்ல நாங்க அட்டன் பண்ணோம். மார்ச்ல வந்து நான் கம்யூனிட்டி 31ஆம் தேதிக்குள்ள பில்ட் பண்ணிடணும்னு பிளான் பண்ணேன். ஆனா மார்ச் 31க்குள்ள என்னால ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண முடிஞ்சது. மே 8ஆம் தேதி நான் என்னோட கம்யூனிட்டி லான்ச் பண்ணேன். லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் செட்டு என்னோட கம்யூனிட்டியில சில்வர் மெம்பர்ஷிப்ல 20 மெம்பர்ஸ் என்னோட இதுல ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1 மந்த் கழிச்சு மறுபடியும் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணேன். அந்த வெபினார்ல 15 மெம்பர்ஸ் வந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்ப வரைக்கும் நான் தொடர்ந்து 1 மந்த் ஒன்ஸ் வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணி கம்யூனிட்டியில மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ 55 மெம்பர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. இந்த 55 மெம்பர்ஸும் என்னை நம்பி உள்ள வந்தவங்க.
என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எல்லா சர்வீஸும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சார் நாட் இப்போ ஒன்லி எடிட்டிங். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து போட்டோகிராஃபில இருந்திருக்கீங்க அண்ட் இப்போ வந்து உங்களோட ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரைனிங்குள்ள வந்திருக்கீங்க. இந்த ஸ்வீட் ஆமாங்க. ஸ்பாட் ஏன் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்? ஸ்வீட் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணும்போது முதல்ல இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் போட்டோகிராஃபி லைன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அதாவது காலையில 8 மணிக்கு நான் ஆபீஸ் வந்தேன்னா நைட்டு 10 ஆகும், 12 ஆகும். சில நேரம் வெடியறதே தெரியாது. இப்படிதான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சார் வந்து 80-20 பிரின்சிபல் சொல்லி கொடுத்தாரு. இந்த 80-20 பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதுக்குள்ள டீப்பா போனதே இல்லை. சார் வந்து ஒரு 20% ஆஃப் டைம் நீ வேலை செய்ய வேண்டாம், சும்மா இருன்னு சொன்னாரு. நீ செய்யற வேலையை விட்டுட்டு சும்மா இரு, எந்த வேலையும் செய்யக்கூடாது, செல்போன் எடுக்கக்கூடாது, எல்லாமே இப்படிதான் சொல்லியிருந்தாரு. அப்ப நான் அந்த டைம் வந்து சும்மா இருக்கிற டைம் வந்து பேப்பர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம இப்படியே இருந்தா அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது, அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு என்ன வழின்னு சொல்லும்போது பேப்பர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பேப்பர் ஒர்க்ல நிறைய கிளாரிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் என்னோட வந்து அப்படியே 80-20 வந்து 20-80 மாத்திட்டேன். நான் ஒர்க் பண்ற டைம் 20% ஆகும், 80% வந்து என்னோட ஃபார்ச்சூனை நோக்கி நான் நகர ஆரம்பிச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. நான் வந்து பயங்கர ப்ரெஷர் பேஷண்ட், சரிங்களா? அதாவது ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றது இல்லைனாலும் எப்பவுமே டென்ஷனாவே தான் இருப்பேன், கடுகடு கடுன்னு இருப்பேன். ஃபேமிலியில எல்லாருமே சொல்லுவாங்க, எப்ப பாரு இப்படி சிடுசிடுன்னு இருந்தேன்னா எப்படி கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. கஸ்டமர்கிட்ட சிரிச்சு பேசுவேன், ஆனா மறுபடியும் சிடுசிடுன்னு ஆயிடுவேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை, ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். அது உங்க ஃபேஸ்லயே தெரியுது இப்பவே. கரெக்ட். 1-to-1 பண்ணப்ப என்னோட ஃபேஸ் சார் பார்த்திருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீ மைண்டட் ஆயிருச்சு. அதாவது ஒரு இஎம்ஐ ஆகட்டும், எந்த ஒரு ப்ரெஷருமே எனக்குள்ள இல்ல. எல்லாமே அது பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஆட்டோமேட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. என்னோட எக்கனாமிக்கலாவும் என்னோட ஒர்க்கையும் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சார் நீங்க சொன்னதுல வந்து எஃப்எம்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மைனஸ்ல இருந்ததா சொன்னீங்க. வாட் இஸ் தட் மைனஸ் மீன்ஸ்? மைனஸ்னு சொன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா இஎம்ஐ வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது, சரிங்களா? அதாவது பிசினஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை. 2013 நான் ஒரு கேமரா வாங்கியிருந்தேன். இது போதும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு எனக்கு, சரிங்களா? இது வந்து அந்த 2020-21 வரைக்கும் நான் கண்டினியூஸா அந்த கேமரா வந்து எல்லாருமே கேமரா மாத்திடுவாங்க, ஆனா என்னோட செல்ஃப் இதை வச்சு நான் ஓட்டிட்டே இருந்தேன். காரணம் என்னன்னா, நான் வந்தா போதுங்கிற ஸ்டுடியோக்கு மட்டும் தான் நான் வேலைக்கு போவேன். நான் வந்தா போதும், அவங்களுக்கு என்ன கேமரா கொண்டு வரேன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்ப அது போதும்னு நினைச்சு நான் ஓடிட்டு இருந்த டைம்ல நீங்க சொல்லியிருந்தது வந்து பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கிருந்து growth எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில ஒரு 3.5 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பிசினஸ்க்கு. பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல என்னோட இஎம்ஐ எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னா, மாசம் ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்குவேன் எங்கேயோ இடத்துல. என்னோட யோசனை பூரா எப்படி இருக்கும்னா, இந்த மாசம் இந்த டேட் வந்துருச்சு, அதாவது எனக்கு 2ஆம் தேதி ஒரு இஎம்ஐ இருக்கு, 5ஆம் தேதி ஒரு இஎம்ஐ இருக்கு, 15ஆம் தேதி ஒரு இஎம்ஐ இருக்கு. இந்த 3 இஎம்ஐக்கும் சம்பாரிச்சா போதும், ஃபேமிலியை எப்படியாவது பார்த்துக்கலாம். இந்த மைண்ட் செட்ல என்னோட லைஃப் இருந்தது. இந்த இஎம்ஐக்கும் நான் 20,000 ரூபாய் மந்த்லி கடன் வாங்கணும், யார்கிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல செலக்டடா வச்சிருப்பேன். அவங்ககிட்ட வாங்கி திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட டைமுக்கு பேமெண்ட் வந்து சேராது. என்னோட பேமெண்ட் வெளியே இருக்கும், நான் ஒர்க் பண்ற பேமெண்ட், ஆனா எனக்கு அந்த டைமுக்கு வராது. நான் அவங்க கிட்ட முக சுழிச்சு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு அப்படி கேட்டு பழக்கம் இல்லை. என்னோட மைனஸ் அதுதான் மெயின். பேமெண்ட் யார்கிட்டையும் கேட்கவே மாட்டேன். கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவேன், இல்லைன்னா காரணம் சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டுக்குவேன். இப்படியே போயிட்டு இருந்தது. அதனாலே எனக்கு மைனஸ், அது மைனஸ்ல வரும், மறுபடியும் அவங்களுக்கு செட்டில் பண்ணுவேன். அடுத்த மாசம் அவங்ககிட்டயே சார் இந்த மாசம் இந்த தேதிக்கு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ரொட்டேஷன் பண்ணி இப்படி வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து டோட்டலா ரிலீஃப் ஆயிருக்கேன். இன்னைக்கு எனக்கு அந்த கடன் வாங்குற விஷயம் இல்லை, அதை வந்து சம்பாரிச்சு கட்டிட்டு இருக்கேன். அது ஒரு ரிலீஃபா இருக்கு, ரொம்ப ரிலீஃபா இருக்கு. அதாவது மைண்ட்ல வந்து பிஸ்னஸோட வளர்ச்சி மட்டுமே இருக்கிறதுக்கும், மைண்ட்ல எப்படி வந்து அந்த இது இஎம்ஐக்காக ஒர்க் பண்றது, அந்த காசு வந்து வந்தே ஆகணும், இந்த வரலினா ஐ மீன் இந்த ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை ஒரே மைண்ட்ல இருக்கும்போது வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒன்று கண்டிப்பா காசு கண்டிப்பா பத்தி மட்டுமே வந்தே ஆகணும்னு இருக்கும், இன்னொன்று வந்து அப்படி இருக்கும்போது growth-அ பத்தி யோசிக்க முடியாது, ரைட்? யோசிக்க முடியாது, உண்மைதான் சார். அது கரெக்ட். என்னன்னா அது மட்டும் தான் ஸ்ட்ரகிள். அதாவது என்னன்னா, காலையில 8 மணிக்கு வந்தோன்னா இன்னைக்கு 3,000 ரூபாய் நான் சம்பாதிக்கணும், இது வந்து என்னோட கான்செப்ட். அது எப்படி நல்லா இல்லை, எப்படியாவது. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு நம்பர்ஸே இருக்காது. எஃப்எம்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதுக்குமே நம்பர்ஸ் இருக்காது.
99 நான் ஃபீல்டுக்கு வரும்போது மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா போதும். அது எப்படின்னா எப்படியாவது இந்த பதில் வந்து 10,000 20,000 ஆச்சு, 30,000 ஆச்சு, 50,000 ஆச்சு. ஆனா எப்படிங்கிறதுக்கு நான் வந்து உள்ளே வரல. எஃப்எம்ஸ்ல வந்ததுக்காக எப்படின்னு தெரிஞ்சது. அதுல ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் மணியை பத்தி யோசிக்கல. அந்த எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு யோசிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மணி வர ஆரம்பிச்சது. இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது சொல்ல போனா இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம கம்யூனிட்டியில் வந்து நிறைய டூல்ஸ் நம்ம பார்க்குறோம். கேட்டகரைசேஷன் சார்ட்டு அண்ட் ஹைராக்கி மாடல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இதில் எந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இது கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் 21 பாயிண்ட்ஸ். 21 பாயிண்ட்ஸ். அதாவது என்னோட இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது நான் சொல்லியிருந்த இந்த 1.5 வருஷம் நான் உள்ள வரல ஜாயின் பண்ணதுல இருந்துன்னு, அது ஏன் வரலன்னு நான் ரெண்டாவது யோசிச்சேன். நம்ம ஏன் சில்வர் ஜாயின் பண்ணோம், ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஏன் நம்ம உள்ளுக்குள்ள வரலன்னு பார்த்தப்போ, நான் அந்த இடத்துல 21 பாயிண்ட்ஸ் எழுதின அந்த ஃபர்ஸ்ட் எழுதின பேப்பர் எடுத்து பார்த்தப்போ, அந்த 21 பாயிண்ட்ஸ்ல என்னோட ஹெல்த்தை மட்டும் தான் நான் மெயின் பண்ணியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த். அந்த கடைசி 3 ஹைராக்கி எடுத்து 1 எடுக்கும்போது என்னோட ஹெல்த்தை மட்டும் நான் அடுத்த 90 டேஸ் ஃபீல்டிங் டைம் வச்சு நான் ஓவர் வெயிட்ல, அதாவது கிட்டத்தட்ட 82 கிலோ இருந்தேன். டாக்டர் வந்து 64 தான் உங்க ஹைட்டுக்கு சரியா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. கடைசிக்கு ஒரு 10 கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு 90 டேஸ் ஃபீல்டிங் டைம் வச்சு நான் அதை ஓட ஆரம்பிச்சிருந்தேன். அதை அச்சீவும் பண்ணியிருந்தேன். ஆனா அது எனக்கு அப்ப தெரியல. நான் உள்ள வரலைங்கிற ஃபீல் இருந்தது. நான் என்ன அச்சீவ் பண்ணேன்னு நான் யோசிக்கல. உள்ள வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சேன். ஏன் அந்த 1.5 வருஷம் நம்ம உள்ள வரலன்னு பார்த்து அந்த பேப்பர் எடுத்தப்ப தெரிஞ்சது. என்னால அப்போ நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் என்னோட ஹெல்த் சம்பந்தமா. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். நிறைய நியூ ஹேபிட்ஸ், லேர்னிங்ல இருந்து எல்லாமே. நான் புக்கு படிக்கிறது வந்து எனக்கு பழக்கமே கிடையாது. எனக்கு புக்கு படிச்ச தலைவலி வரும், அந்த அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு நான் டெய்லியும் ஒரு 20 பேஜஸ் புக்கு படிச்சிருவேன். அதே மாதிரி லேர்னிங் பார்த்தீங்கன்னா யோகா, இதெல்லாமே நினைச்சிட்டு இருந்த விஷயம். நான் கத்துக்கணும்னு வந்து எல்லாமே நினைப்பேன். ஆனா எல்லா இடத்துலயும் எங்க நிக்கும்னா போய் சேரும்போது அங்க ஒரு 2,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்ட சொல்லுவாங்க, திரும்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் எப்போ போவேன் அப்படின்னா அந்த 2,000 ரூபாய் கிடைக்க வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்பேன். அன்னைக்கும் போய் கேட்டு கட்ட மாட்டேன், திரும்பி வந்துடுவேன். இப்படியே போயிட்டு இருக்கும். அந்த 2,000 3,000 ஆயிருக்கும். இப்படி போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த இதெல்லாம் இல்லை. நினைச்ச நேரம் நான் செய்யற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. யோகா படிச்சேன், வர்மா படிச்சேன். ஹெல்த் சம்பந்தமா என்னென்ன இருக்கோ அந்த 1.5 வருஷம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த 21 நீங்க இதுதான் முக்கியம்னு நீங்க எடுத்ததுனால அதுல ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றீங்க. ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். உண்மைதான் சார். செகண்ட் டைம் டைமண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் எழுதுனதுல பாத்தீங்கன்னா பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இது அதுக்கப்புறம் அந்த பேப்பர் பார்க்கும்போது தெரிஞ்சது. இல்லைன்னா இப்ப வரைக்கும் அது குழப்பத்துல தான் இருந்திருப்பேன். அந்த பேப்பர் அப்படியே வச்சிருந்ததுனால எடுத்து திருப்பி பார்த்ததுல ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சது. ஸோ நீங்கள் டைமண்ட் மெம்பர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் என்ன வித்தியாசங்கள், ஏன் டைமண்ட் மெம்பர்ஷிப் வரணும், இங்கே இருக்கிற மெம்பர்ஸ் டைமண்ட்ஸில் எப்படி இருந்தாங்க, அண்ட் ஃபிசிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ண முடியுமா? ஒய் டைமண்ட் மெம்பர்ஷிப்? கண்டிப்பா. டைமண்ட் மெம்பர்ஷிப் வந்து எனக்கு ஒரு கனவு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எல்லாரும் அவங்களோட பிரேக் த்ரூ ஷேர் பண்ணும்போது நம்மளால முடியும், ஆனா நமக்கு கைட் பண்ண வழி இல்லையே, கைடுக்கு வழி இல்லையே அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருக்கும். அப்ப என்னன்னா அந்த 1-to-1 வந்து எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது. ஏன்னா என்ன பொறுத்தவரை எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் யோசிச்சிருவேன், இது சரியா தப்பாங்கிற கன்ஃபியூஷன் நின்றுவேன் அந்த இடத்துலயே. செய்யலாமா வேண்டாமா, இது சரியா வருமா, இந்த கன்ஃபியூஷன் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். உங்ககிட்ட 1-to-1 டைமண்ட் வந்து நான் 1-to-1 பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அதாவது என்னன்னா, நான் போட்டோகிராஃபரா இருந்தேன். ஆனா உங்ககிட்ட பேசி 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 முடிக்கும் போது நான் போட்டோகிராஃபர் இல்ல, ஒரு ட்ரைனிங் தான் என்னால பண்ண முடியும் ப்ராப்பரா அப்படிங்கிறது வந்து அந்த 1-to-1 முடியும் போது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது. மார்க்கெட்டிங் ஓரியன்டா பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்டிங் எப்படி பிரிட்ஜிங் கான்செப்ட்ல கொண்டு வர்றது, நான் இது வீடியோ ஷூட்டிங் எப்படி அதுக்குள்ள வச்சுக்கிறது, இது எல்லாமே ஒரு மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நீங்க சொல்லுவீங்க. அதை ரொம்ப ஈஸியா எனக்கு வந்து கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு ஸ்டெப்லையும் என் கூட இருக்கவங்களையும் அந்த ரேஞ்சில தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? ரொம்ப பவர்ஃபுல் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்ம இருப்போம். இது வந்து நிஜம். ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு இந்த ஃபைனான்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் எப்படின்னா, ஒரு 4 லட்ச ரூபாய் கடன் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஃபைனான்ஸ்காரர்கிட்ட. அவர்கிட்ட நான் ரெகுலரா வாங்கிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா 4 லட்ச ரூபாய் என்னோட வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு கொடுங்கன்னு நான் கேட்டப்போ கூட 40 நாள் என்னை அலைய விட்டாரு. காலையிலையும் சாயந்தரமும். காலையில வாங்க பாரு, சாயந்தரம் வாங்க பாரு,
ஒரு டாக்குமெண்ட் வெண்டரை போய் பாருங்க, அந்த வெண்டருக்கு நான் சொல்லியிருக்கேன் பாரு, அங்க போனா வெண்டர் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லைங்க, நீங்க அவரை நம்பி அலையாதீங்க பாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நான் இதுக்காக அலைஞ்சிருக்கேன். பார்த்தோம்னா அந்த சரௌண்டிங்குள்ளே நான் இருந்திருக்கேன். அதை விட்டு அந்த என்வரான்மெண்ட் விட்டு எப்ப வெளியே வந்தனோ, அதாவது நீங்க உங்ககிட்ட வேண்டாம் சார், நீங்க கொடுக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், 40 நாள் கழிச்சு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை பேசுறேன். அடுத்த 3வது நாள் எனக்கு 9 lakhs லோன் பண்ணி கொடுத்தாரு. அப்ப என்வரான்மெண்ட் எவ்வளவு மோசமா இருந்திருக்குங்கிறது எனக்கு அங்க புரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு எஃப்எம்சிக்குள்ள ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஆடியோ போட்டா கூட யாரோ ஒருத்தர் கால் பண்ணி அதை பத்தி அப்ரிஷியேட் பண்றதோ, அதுல ஐடியாஸ் கொடுக்கறதோ, அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயம் கூட. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பிரேக் த்ரூஸும் பார்க்கும்போது நம்ம எப்ப இந்த இடத்துக்கு வருவோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிமிஷமும். ஏன்னா நிறைய நான் வந்து இப்போ நான் 4 lakhs டேர்ன் ஓவர்னு சொல்றது ரொம்ப சின்ன அமௌண்ட். இங்க வந்து 4 crore பண்றதுக்கும் 40 crore பண்றதுக்கும் ஆள் இருக்கு இந்த கம்யூனிட்டிக்குள்ள. அவங்க கூட நம்ம ஒன்னா இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்களோட இன்புட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அவங்க இங்கிருந்து எவ்வளவு லேர்ன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் யோசிக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸியா மூவ் பண்ணிடலாம். இந்த இன்னைக்கு 4 lakhs நாளைக்கு 4 crore நமக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது வந்து மைண்ட் செட்ல ரொம்ப தெளிவா இருக்கு சார். ஃபேண்டாஸ்டிக். ஸோ யுவர்ஸ், இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்க மாதிரி இருந்துச்சுன்னா, யூ கேன் கன்சிடர் த டைமண்ட் மெம்பர்ஷிப். டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் ஒவ்வொருத்தருமே மிஸ்டர் ராஜேஷ்குமார் மாதிரி உண்டான ஒரு ஒரு ஃபார்ச்சூன் மைண்ட் செட் கொண்ட பீப்புள் நிறையா இருப்பாங்க. அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது நமக்கும் ஃபார்ச்சூனர் மைண்ட் செட் வர்றதுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கும் ஒருவேளை சப்போர்ட் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, யூ கேன், நீங்கள் சில்வர் மெம்பர்ஷிப்பில் இருந்தால் யூ கேன் கன்சிடர் த டைமண்ட் மெம்பர்ஷிப். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இன்னும் கம்யூனிட்டியில் இல்லை அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா, நான் இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் கெட் இன் டு திஸ் கம்யூனிட்டி. என்னோட ஒர்க் ஷாப் அல்லது வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த கம்யூனிட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு நல்லா அலைன் ஆச்சுன்னா யூ கேன் கன்சிடர் டு பிகம் அ மெம்பர். ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகலாம். அண்ட் எஸ் மிஸ்டர் ராஜேஷ், நீங்கள் வந்து எந்த ஒரு பிரின்சிபல் நான் வந்து லைஃப் டைமில் நான் ஃபாலோ பண்ணணும், என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு உண்டான ஒரு பிரின்சிபல், இதுக்காக தான் நான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து எதை சொல்லுவீங்க? லைஃப் லாங் லேர்னிங் தான் சார். லைஃப் லாங் எப்பவுமே லைஃப் லாங் லேர்னிங் படிச்சுட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச படிச்ச விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லி தரணும். ஃபேண்டாஸ்டிக். அதாவது நான் இந்த ஃபீல்ட்ல வந்தது, இந்த எடிட்டிங்குள்ள வந்ததுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. அதாவது நான் எடிட்டிங் வெளியே கொடுத்தா வாங்கிட்டேன். நான் பேசிக்கா போட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர். எடிட்டிங் எனக்கு சுத்தமா தெரியாது. என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் 2000ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தாரு. அன்னைக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப காஸ்ட்லி, 86,000 என்னமோ பிபிஎல்ல தான் கம்ப்யூட்டர் வந்தது. வாங்கி ஒரு கேபின் அடிச்சு அந்த ரூமுக்குள்ள அவர் உட்கார்ந்தாரு. அந்த கேபினுக்கு வெளியே தான் எங்களை நிக்க வச்சிருப்பாரு. வெளியே இருந்து நான் வேடிக்கை பார்த்திருக்கேன். அப்ப வந்து அவர்கிட்ட சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்னது, இதெல்லாம் பெரிய விஷயம், கத்துக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு 10 நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்காரு அந்த கம்ப்யூட்டர் வாங்கின இடத்துலயே. அது அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து 40,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதோட சாஃப்ட்வேரும் பாத்தீங்கன்னா கிராக் பண்ணி ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் கடன் வாங்கி 40,000 ரூபாய் ரெடி பண்ணி லேர்ன் பண்ணேன். அடுத்த 15வது நாள் வந்து நான் எடிட்டரா மாறிட்டேன். இப்படிதான் என்னோட எடிட்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படிதான் ஆரம்பிச்சு. அதனால லேர்னிங் வந்து யாரு தெரியலன்னு சொன்னாலும் நான் சொல்லி கொடுப்பேன். இப்ப நான் வெபினார் எடுக்கிறது கூட என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்களோ இல்லையோ, என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க கிட்ட சொல்ற ஒரே விஷயம், எப்ப டவுட்னாலும் கூப்பிடுங்க, எனி டைம் நான் பதில் சொல்றேன். கம்யூனிட்டியில வர முடியலன்னா பிரச்சனை இல்லை, எப்ப தோணுதோ வாங்க, எப்ப கூப்பிட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தான் நான் குறிக்கோளை வச்சிருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஃபேண்டாஸ்டிக். உங்களோட ஃபார்ச்சூனர் மைண்ட் செட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து பெக்கர்ஸாக இருக்கிறது ரொம்ப நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் யூ ஹேவ் இன் மைண்ட்? நீங்கள் என்ன சேரிட்டி பேசிஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இப்போ வந்து சேரிட்டின்னு நான் பெருசா வந்து ஒரு 5% வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது யாரோ ஒருத்தருக்கு, யாருக்குன்னு இல்லை, யாருக்கு தோணுதோ கொடுப்பேன். லாஸ்ட் இயர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டாரு கொஞ்சம் இதனால. இப்போ அவரோட பொண்ணுங்க படிக்கிறதுக்கு, 2 பொண்ணுங்க படிக்கிறதுக்கு ஒரு பார்ட் அமௌண்ட் நானும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட் அமௌண்ட் போட்டு அதை இது பண்ணணும்.
மற்றபடி 5% எடுத்து எப்பப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருப்பேன். இது பண்ணும்போது என்னன்னா, அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்க போகும்போது ரொம்ப வயசானவங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு தடவை பேசினப்போ ஃபேமிலியில எல்லாருமே இருக்காங்க, ஆனா யாரும் பார்க்கலைங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்ப வந்து நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின் போது என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்கள வச்சு நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கோம், பிசினஸ்க்காக ஓடிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்காக ஒரு ஹோம் கட்டணும். ஒரு 30 பேர் நம்மளால வச்சு பார்க்க முடியும் அப்படின்னா, அவங்களுக்கான சாப்பாடு, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அங்க ரெடி பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இது ஒண்ணு ஆரம்பிக்கிறது இல்லாம இந்தியா பூரா இது பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. கட்டாயமா செய்வேங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன். நம்ம ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் வந்து யார் கூட அலைன் ஆகும்னா அந்த ஃபார்ச்சூனர் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான் அலைன் ஆகும். ஸோ யார் எனக்கு வேணும் 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 வேணும்னு கேட்குறவங்க யூனிவர்ஸும், அதாவது இல்லை இல்லை இல்லைங்கிறதா அவங்க மைண்ட் செட்டில் இருக்குங்கிறதுனால யூனிவர்ஸும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லும். நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆகும் போது யூனிவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த ஒன்லி சீக்ரெட் இன் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. எல்லாருமே ஃபார்ச்சூனர். ஏன்னா ரிச் பர்சனுக்கும் ஃபார்ச்சூனருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. காசு நிறைய இருந்தால் அவங்களுக்கு பேர் ரிச் பர்சன், ஆனால் கொடுக்குற மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் ஃபார்ச்சூனர். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் டிஃபால்ட்டாக அந்த குணம் இருக்கும். இங்கே அட்ராக்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற இந்த கம்யூனிட்டி இஸ் அ மேக்னெட். அப்பேற்பட்ட பீப்புளை வந்து இது அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பிகாஸ் யூ ஹாவ் திஸ் கிவிங் மைண்ட் செட். அண்ட் நீங்கள் வந்து 30 பேர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி. பட் நீங்கள் அட்லீஸ்ட் இந்தியா ஃபுல்லா நம்பர்ஸ் வேணும் சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்ட். அதான் நம்பர்ஸ் வேணுங்கிறதுனாலதான் அந்த 30 மினிமம் ஒரு 30 பேரு மினிமம் அதுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா பூரா நம்ம பிரான்ச்சா இருக்கணும். நம்ம இல்லைனாலும் அது நடந்துட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அதை தயார் பண்ணணுங்கிற முடியல இருக்கு. கிரேட். அண்ட் இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் மாறிச்சு, உங்களோட டேர்ன் ஓவர் மாறிச்சு, உங்களோட ப்ராஃபிட், சேலரி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து செகண்டரி. பட் நம்ம வந்து மேஜராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இஸ் ஃபேமிலி டைம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த என்டர்பிரினர்ஸ், பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ஃபேமிலி டைம் தான் பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலான நம்ம சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது ஃபுல்லாக என்னோட ஃபேமிலிக்காக தான் சொல்லுவாங்க, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களோட ஃபேமிலி குவாலிட்டி டைம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிருக்கு? இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லை கம்மியாயிருக்கா? ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் ஃபேமிலியோட இருக்கும். அதாவது சொன்னேன் 8 மணி நேரத்துல 12 மணி நேரம், 12 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் 18 மணி நேரம் கூட வேலை செஞ்சுட்டு இருப்பேன். வீட்டுக்கு போறது, சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் மட்டும்தான் இருந்தது. என் பொண்ணை கூட நான் வந்து பெருசா எங்கேயும் கூட்டிட்டு போனது வந்தது அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்கும். எதனால அவங்களே போய்க்குவாங்க வந்துக்குவாங்க அப்படி இருந்தது. நான் இந்த கம்யூனிட்டிக்குள்ளேன்னு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீல் ஆஃப் லைஃபை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு கொடுத்துருந்தீங்க. அதுல படம் வரைஞ்சு பார்த்தப்போ ரொம்ப மோசமா இருந்தது என்னோட படம். அது வந்து என்னோட பர்சனல் குரோத்ல இருந்த அளவுக்கு வேற எங்கேயுமே இல்லை. பாக்கி எல்லாமே ரொம்ப கம்மியா ஒரு 2 அவுட் ஆஃப் 2 தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தது. இப்போ நான் ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபேமிலி டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். சண்டே ஒரு நாள் அவங்க கூட இருக்க முடியுமான்னு பார்த்தேன். ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. குழந்தை கூட டெய்லி 1 hour இருக்கணுங்கிறக்கா யோகா கிளாஸ் கூட்டிட்டு போறது வர்றது இந்த மாதிரி டைமிங் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் நைட் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வந்து என்னோட ஒர்க் எப்படி இருக்குன்னா காலையில 8 மணிக்கு ஆரம்பிப்பேன், சாயந்தரம் ஒரு 5 மணிங்கும் போது. இப்போ என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு ஆரம்பிப்பேன், சாயந்தரம் ஒரு 5 மணிங்கும் போது நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட லேர்னிங் ஒரு 2 hours இருக்கும், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ரெண்டாவது மைண்ட் செட் லெவல்ல ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற விஷயம் நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் எக்கனாமிக்கலா இப்போ ஓடிட்டு இருந்தாலும் நம்ம பிசினஸ் ஸ்டடி பண்றதுக்காக ஃபியூச்சர் வந்து 4 days per week அதுதான் என்னோட டார்கெட். சீக்கிரமா அதை அச்சீவ் பண்ணி நிறுத்திட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஃபேமிலி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி வீல் ஆஃப் லைஃப்ல எல்லாமே அவுட் ஆஃப் 10 கொண்டு வந்துடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஃபேண்டாஸ்டிக். ஸோ இங்க பார்த்துட்டு இருக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் சில்வர் மெம்பர்ஷிப் தான் சார் மெயினா சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். 50,000 ரூபா, 1 லட்சம், 2 லட்சம் இப்படி டைமண்டுக்கு ஃபீஸ் சொல்லும் போது சாருக்கு எவ்வளவு கிடைக்கும்னு யோசிக்காதீங்க, உங்களுக்கு அங்கிருந்து என்ன எடுக்க முடியும்னு யோசிங்க. ஏன்னா நிறைய பேர் மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு இதை பார்த்து அந்த அமௌண்ட்டை பார்த்த உடனே 10 பேர் சேர்ந்தா இவருக்கு 10 லட்சம் ஆச்சா, இதுதான் மைண்ட் செட்டா இருக்கு. நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் இதை. நானும் நினைச்சிருக்கேன் ஆரம்பத்துல. சரிங்களா,
ஆனா நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அந்த 1 லட்சம் கட்டுறீங்களோ 5 லட்சம் கட்டுறீங்களோ அடுத்த 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ள எடுத்துட முடியும். இதை நான் ரொம்ப உணர்ந்து சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து டைமண்ட்ல ஜாயின் பண்ணது ஜனவரியில, சரிங்களா? ஜனவரியில ஜாயின் பண்ணி என்னோட மேல வந்து 3 lakhs நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். சார் சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சர் ஈஸியா ஃபாலோ பண்ணி, சரிங்களா? அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்துருங்க, முடிவு பண்ணலைன்னா பக்கத்துலேயே வராதீங்க. ஏன்னா அது வந்து சிரமம். ஏன்னா வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால கட்டாயம் செய்யணும். ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தா பேமெண்ட்டை பத்தி யோசிக்காதீங்க, ஏதாவது ரெடி பண்ணி உள்ள வந்துருங்க. கட்டாயம் நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். அப்புறம் முக்கியமா என்னன்னா பெரிய நன்றி இந்த இடத்துல என்ன உட்கார வச்சதுக்கு. ஏன்னா இதே இது வந்து நான் 1-to-1 பண்ணும்போது எவ்வளவு தடுமாறி உட்கார்ந்ததுன்னு உங்களுக்கு மட்டும் தெரியும், பாக்கி யாருக்கு தெரிய இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல தைரியமா நான் கேமரா முன்னாடி உட்கார்ந்துருக்கிற காரணம் நீங்க தான். உங்களோட டெய்லி ஸ்பீச் நான் டெய்லியும் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருவேன், இல்லை ஒரு சின்ன இதாவது கேட்டுருவேன். அது கேட்கும்போது பெரிய ஒரு உத்வேகம் கிடைக்கும். உட்கார்ந்துட்டே இருந்தாலும் எந்திரிச்சு ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எந்திரிச்சு கிளம்பிடுவேன். அதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் பெரிய நன்றி. ஐ கேன் see a டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களோட ஃபேஸில் ஃபீல் பண்ண முடியுது. அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல், அந்த ஒரு அதாவது என்ஜாய்மெண்ட், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அது வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஏன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களோட 1-to-1 இருக்கும்போது ஐ கேன் see that. எனக்கு இன்றைக்கும் உங்களோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. பட் இப்போ பார்க்கும்போது அந்த ஃபேஸை இப்போ காமிச்சிங்கன்னா எனக்கு அடையாளமே தெரியாது. அந்த மாதிரி தெரியாது. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. அண்ட் எஸ், இட் ஷோஸ் தட் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது வந்து ஜஸ்ட் அ வார்ம் அப் தான். உங்களுக்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. அண்ட் நீங்கள் அடுத்தது 10x growth அண்ட் 100x growthக்காக உங்களை நான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஒரு இன்ஃபைனேட்டராகவும் ஒரு ஃபார்ச்சுனராக மாறுவீங்க அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் யுவர் growth. தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக். ஸோ மிஸ்டர் ராஜேஷ், அவரை பற்றின டீட்டெயில்ஸை நான் இங்கே கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவரை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு உறுப்பினர் ஆகணும்னு சொன்னால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி யூ கேன் கெட் இன் டு திஸ் மை ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் அலைன் ஆச்சுன்னா யூ கேன் கெட் இன் டு திஸ் கம்யூனிட்டி. இந்த மாதிரி நிறையா பேர்த்தோட நம்ம கூடவே இருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் செட் மாறும். ஏன்னா என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வைராகியத்தை விட நம்ம கூட இருக்கிறவங்களோட ஆவரேஜாக தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும்னு சொல்லுவாங்க. மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்ஷன் இருக்கும், அந்த ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும், ரைட்? ஸோ மீட் யூ இந்த நெக்ஸ்ட்டு ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் மிஸ்டர் ராஜேஷ்குமார் மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபார்ச்சூனர் கூட அடுத்த ஒரு ஹால் ஆஃப் ஃபேமில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் பை ஃப்ரம் கார்த்திகேயன். தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ். நீங்கள் வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட தாட் ப்ராசஸையும் ஷேர் பண்ணது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அடுத்த லெவல் வர்றதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ.